அனைவருக்கும் வணக்கம். வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம். ஏர் இந்தியா விமானம் தொடர்பாக இன்று மற்றொரு புகார் எழுந்துள்ளது. துபாய் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் ஏசி இல்லை என்றும் சுமார் 5 மணி நேரம் ஏசி இல்லாமல் பயணிகள் வெப்பத்தில் தவித்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் கடந்த ஜூன் 13ஆம் தேதி நடந்துள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் புறப்படுவதில் 5 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் இப்போது தான் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் குறைந்த விலையில் பயணிப்போருக்காக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களை இயக்கி வருகிறது. இண்டிகோவுக்கு போட்டி அளிக்கும் வகையில் இதன் விமான டிக்கெட் குறைவாகவே இருக்கும். மேலும் இதிலும் இண்டிகோவை போலவே உணவு உட்பட அனைத்திற்கும் தனியாக பணம் செலுத்த வேண்டும். இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தான் இப்போது புகார்கள் எழுந்துள்ளன. இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் IX196 விமானம் துபாயிலிருந்து ராஜஸ்தானின் ஜெய்ப்பூருக்கு சென்றது. விமானத்தில் ஏசி வசதி இல்லாததால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பயணிகள் பலரும் வியர்வையுடன் அசௌகரியமாக பயணிக்க வேண்டி இருந்தது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன. வெப்பநிலை சுமார் 40 டிகிரி செல்சியஸ் வரை இருந்ததாக பயணிகள் தெரிவித்தனர். மாலை 7:25 மணிக்கு புறப்படவிருந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நள்ளிரவு 12:45 மணிக்கு புறப்பட்டது. அப்போதும் விமானத்தில் ஏசி செயல்படவில்லையாம். விமானத்திற்குள் வெப்பம் அதிகமாக இருந்ததால் சில முதியவர்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதாகவும் பயணிகளுக்கு போதுமான தண்ணீர் கூட வழங்கப்படவில்லை என்றும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதே நேரம் இதுவரை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இந்த விவகாரம் குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.